வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோ. நம்ம சேனலில் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பிவைக்யூஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கரண்ட்டாக 2025 மெயின்ஸ் ஆன்சர் டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஷின் ஜியாகிரஃபி. ஜியாகிரஃபியில் ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான் இந்த வருஷம் கேட்டிருக்காங்க. ஹவு ஆர் climate சேஞ்ச் அண்ட் த sea level rise affecting very existence of many island nation? Discuss with example. இப்போது climate change அண்ட் sea level rise இது ரெண்டு காம்போனண்ட்டும் எதை அஃபெக்ட் பண்ணுது? ஐலாண்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ எப்படி அஃபெக்ட் பண்ணுது மீன்ஸ் ஹவு அப்படிங்கிறது தான் நம்ம கொஷின். அப்போது ரெண்டு ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச் ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுட்டாங்க. இம்பேக்ட் ஆஃப் climate ஆன் ஐலாண்ட் நேஷன், இம்பேக்ட் ஆஃப் sea level rise ஆன் ஐலாண்ட் நேஷன். ஸோ இம்பேக்ட் ஆஃப் climate சேஞ்ச், இம்பேக்ட் ஆஃப் sea level ரைஸ்ன்னு ரெண்டாக பிரித்தோம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐபிசிசி ரிப்போர்ட் 2023 படி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங்னால நமக்கு sea level வந்து 0.28 to 1.01 மீட்டர் வந்து 2100க்குள்ளே sea level ரைஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா திஸ் த்ரிட்டனிங் டு லோ லையிங் ஐலாண்ட் நேஷன்ஸ் லைக் மாலதீவ்ஸ், கிரிபாட்டி, துவாலு. ஸோ அப்போது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐபிசிசி ரிப்போர்ட் கொடுத்த ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம முன் வச்சிடறோம். ஸோ climate சேஞ்ச்னால வந்து பார்த்திங்கன்னா குளோபல் sea level ரைஸ் நடக்க போகுது. 0.28 to 1.01 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2100க்குள்ளே அவ்வளோ மீட்டர் வந்து sea level ரைஸ் ஆக போகுது. அப்போது இதனால் யார் பாதிக்கப்பட போகிறா? ஸ்மால் ஐலாண்ட்ஸ் லைக் கிரிபாட்டி, துவாலு இந்த மாதிரி ஐலாண்ட்ஸ்லாம் பாதிக்கப்பட போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா climate சேஞ்ச் காம்போனன்ட்ஸ். ஸோ climate சேஞ்ச் என்ன நடக்கும்? climate சேஞ்ச்னால என்ன நடக்கும்? எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ் லைக் எக்ஸ்ட்ரீம் ஃப்ளட், எக்ஸ்ட்ரீம் ரெயின், எக்ஸ்ட்ரீம் ஸ்னோ, ஸோ எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் ஹீட்டு, இது எல்லாமே நடக்கும். ஸோ அதுதான் எக்ஸ்ட்ரீம் வெதர் அண்ட் எக்காலஜிக்கல் டிஸ்ரப்ஷன். ஸோ இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துறோம். இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு கொஷினில் கொடுத்த மாதிரியே இம்பேக்ட் ஆஃப் climate சேஞ்ச் அண்ட் ஐலாண்ட் நேஷன் இது ஒரு 5 பாயிண்ட்டு, இம்பேக்ட் ஆஃப் sea level ரைஸ் அண்ட் ஐலாண்ட் நேஷன் அதுக்கு ஒரு 5 பாயிண்ட். அவ்வளோதான் முடிஞ்சது ஆன்சர். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச் எடுக்கிறோம். எப்பயுமே ஒரு இம்பேக்ட் ஒரு விஷயத்தினால யாராவது இம்பேக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னா யாரெல்லாம் இம்பேக்ட் ஆக போகிறாங்க, ஸோ அதை நம்ம சொல்லணும். இப்போ இது ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச். இம்பேக்ட் ஆஃப் climate சேஞ்ச் ஆஃப் ஐலாண்ட் நேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஐலாண்ட் நேஷன் எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லேண்ட் பாதிக்கப்படும். ஸோ இன்டென்சிஃபைடு ஸ்டார்ம் அண்ட் சைக்ளோன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஏன்னா எக்ஸாம்பிளோட கேட்டிருக்காங்க. சைக்ளோன் வின்ஸ்டன் அண்ட் ஃபிஜி 2016 கோரல் ரீஃப் ப்ளீச்சிங். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா sea level ரைஸ் ஆகிறதுனால ஹீட்டும் ஆகும், கோரல்ஸும் வந்து பாதிக்கப்படும். ஸோ அதனால் கொலாப்ஸ் ஆஃப் மரைன் எக்கோசிஸ்டம், ஃபிஷரிஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து மால்தீவ்ஸ் அண்ட் கிரேட் பேரியர் ரீஃப் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கோரல்ஸ் வந்து டிக்ளைன் ஆகிட்டு வருது. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்கேர்சிட்டி கண்டிப்பாக ஸ்மால் ஐலாண்ட்ஸ்க்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த sea level ரைஸ் ஆகிறதுனால சால்ட் வாட்டர் இன்ட்ரூஷன் பாருங்கள். ஸோ சால்ட் வாட்டர் இன்ட்ரூஷன் நடக்கும், அதனால் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்கேர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ இர்ரெகுலர் ரெயின்ஃபால் அதுக்கு அடுத்தபடியாக ரெடியூஸ்டு போர்ட்டபிள் வாட்டர் கிரிபாட்டியில் இது மாதிரி நடந்திருக்கு. லாஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரவுட்டு சலைன் சாயில் வந்து ட்ரவுட் அதிகமாகும், சலைனிட்டி இந்த சாயில் அதிகமாகும். துவாலு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் துவாலு. ஸோ பயோடைவர்சிட்டி டிக்ளைன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா climate சேஞ்சோட இன்னொரு ஸ்டேக் ஹோல்டர் வந்து பயோடைவர்சிட்டி. ஸோ அங்கே இருக்கக்கூடிய டர்ட்டில் நெஸ்டிங்கோ, ஃபிஷிங் ஸ்டாக்ஸோ கண்டிப்பாக குறையும். ஸோ டூரிசம் டிஸ்ரப்ஷன். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஃப்ளட்ஸும் ரெயினும் ஸ்டாமும் இருக்கக்கூடிய இடத்துல யாரும் வந்து டூரிசம் வரமாட்டாங்க. பட் நீங்கள் நம்ம ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னாலே டூரிசம் அப்படின்னாலே இந்த ஷோர்ஸு ஐலாண்ட்ஸு இங்கே தான் அதிகமாக போவாங்க. அப்போது இந்த மாதிரி climate சேஞ்ச்னால வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்டாம்ஸோ ரெயின்ஃபாலோ வந்துட்டு இருக்கிறதுனால அங்கே மக்கள் வர மாட்டாங்க, ஹெசிடேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ டூரிசம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் இந்த ஹரிகேன் டோரைன் 2019 பஹாமாஸை வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ அப்போ அதுக்கப்புறம் வந்து டூரிசம் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்பவுமே இம்பாக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்த் ரிஸ்க்கு, வெக்டார் பார்ன் டிசீசஸ் வந்து அதிகமாகிடும். டெங்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டெங்கு இன் பசிபிக் ஐலாண்ட். ஸோ climate சேஞ்சோட இம்பேக்ட் ஆஃப் climate சேஞ்ச் இன் ஐலாண்ட் நேஷன்ஸ். இப்போது ஒரு சின்ன கரெக்ஷன் ஆல்ட்ரேஷன் கூட வச்சுக்கலாம். கொஷின் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இம்பேக்ட் ஆஃப் climate சேஞ்ச் இன் sea level ரைஸ் இன் கோஸ்டல் ஸ்டேட்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே தான் கோஸ்டல் ஸ்டேட்ஸ்க்கும் என்ன நடக்கும்? சைக்ளோன் ஸ்டாம் அதிகமாகும், கோரல் ரீஃப் ப்ளீச்சிங் நடக்கும், ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்கேர்சிட்டி வரும்,
லாஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லேண்ட் ப்ரொடக்டிவிட்டி. ஓகே, இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துடலாம். மற்றபடி மீதி எல்லாம் பயோடைவர்சிட்டி டிக்ளைன் ஆகும், டூரிசம் டிஸ்ரப்ட் ஆகும், ஹெல்த் ரிஸ்க் அதிகமாகும். இதே தான் எதுக்கும் இம்பேக்ட் ஆஃப் கோஸ்டல் ஸ்டேட்ஸ். நெக்ஸ்ட் இம்பேக்ட் ஆஃப் சீ லெவல் ரைஸ். இது வந்து கிளைமேட் சேஞ்சு, இது சீ லெவல் ரைஸ். செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஷின், சீ லெவல் ரைஸ் எப்படி இம்பாக்ட் ஆகும்? ஸோ கோஸ்டல் எரோஷன், லேண்ட் லாஸ். சீ லெவல் ரைஸ் ஆகுது அப்படின்னா என்னெல்லாம் நடக்கும்? கோஸ்டல் எரோஷன் நடக்கும். ஸோ லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா குறையும். ஸோ துவாலு, லாஸிங் ஹேபிடேட் லேண்ட், சால்ட் வாட்டர் இன்ட்ரூஷன், கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேட் ஆகிடும். அதுக்கடுத்து பெர்மனன்ட் இனுண்டேஷன். ஏன்னா ஒரு சில பிளேசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பெர்மனெண்ட்டாக மூடிடும் இந்த சீ லெவல் ரைஸ்னால. ஸோ அப்போ பார்ட் ஆஃப் மாலதீவ்ஸ் ஆல்ரெடி ரீலோகேட்டட் த கம்யூனிட்டி. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் மைக்ரன்ஸ். ஆக்சுவலாக இதோட இது கனெக்ஷன் தான். இப்போது அந்த இடம் வந்து பெர்மனெண்ட்டாக இன்ஹாபிட்டேட்டாக மாறிடுச்சுன்னா அங்கேருந்து மக்கள் என்ன ஆகும்? டிஸ்பிளேஸ் ஆகும், மைக்ரண்ட் ஆவாங்க. அவங்கள வந்து என்னவா மாறும்? அந்த டேர்ம் வந்து கிளைமேட் ரெஃப்யூஜி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. த்ரெட் டு சாவர்ஜினிட்டி, பிகாஸ் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட சாவர்ஜினிட்டி வந்து பாதிக்கப்படும். ஸோ சப்மர்ஜின் ஐலாண்டோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போயிடும் அண்டர் யூஎன் கிளாஸ். அப்போது அவங்களோட சாவர்ஜினிட்டி வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுது. ஸோ ஒன்ஸ் ஒரு ஐலாண்ட் சப்மர்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா தே டோன்ட் ஹேவ் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் ரைட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மீன்ஸ் சீ லெவல் ரைஸ்னால நடக்கக்கூடிய இம்பேக்ட். ஸோ இம்பேக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச், இம்பேக்ட் ஆஃப் சீ லெவல் ரைஸ் ரெண்டுமே சொல்லிட்டோம். இன்டென்சிஃபைட் கிளைமேட்டு, கோரல் ரீஃப் ப்ளீச்சிங், ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்கார்சிட்டி, லாஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லேண்ட், பயோடைவர்சிட்டி டிக்ளைன், டூரிசம் டிஸ்ரப்ஷன், ஹெல்த் ரிஸ்க். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கோஸ்டல் எரோஷன், சால்ட் வாட்டர் இன்ட்ரூஷன், பெர்மனன்ட் இன்ட்ரூஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் மைக்ரேஷன், த்ரெட் டு சாவர்ஜினிட்டி. ஸோ இதோட வே ஃபார்வர்டு என்ன? ஸோ வே ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிளைமேட் ஃபினான்ஸை என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் அடாப்டேஷன் ஃபண்டு ஃபார் ஐலாண்ட்ஸை கொண்டு வரணும், ஸ்மால் ஐலாண்ட்ஸுக்கு. அதுக்கடுத்து ஃப்ளோட்டிங் எலிவேட்டட் சிட்டிஸ் லைக், அதாவது வந்து பார்த்திங்கன்னா மாலதீவ்ஸில் ஃப்ளோட்டிங் சிட்டி ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து பார்க்கணும். ரீஜனல் ரீலொகேஷன் ஃப்ரேம்வொர்க் ஃபார் டிஸ்ரப்டட் பாப்புலேஷன். ஸோ அதாவது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீஜனல் ரீலொகேஷன் பிளான் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ ஓஷன் பேஸ்ட் ரெனியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ், பிகாஸ் அந்த ஃபாசில் ஃபியூலோட ஏன்னா கிளைமேட் சேஞ்ச்னால சீ லெவல் ரைஸ் ஆகுது. இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா எதனால் நடக்குது? எமிஷன்னால. இந்த எமிஷனை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஃபாசில் ஃபியூலோட கன்சப்ஷனை குறைக்கணும். அப்போது ரெனியூபிள் எனர்ஜி பேஸுக்கு வரணும். அப்போது ஓஷன் பேஸ்ட் எனர்ஜியும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கன்சியூம் பண்ணணும். ஓஷன் பேஸ்ட் ரெனியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும். லீகல் ரெகக்னைசேஷன் ஆஃப் சிங்கிங் ஸ்டேட், இதை வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ அதாவது என்னென்னா இப்போ அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் ஆஃப் ஸ்டேட் வந்து பாதிக்கப்படுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதை வந்து அட்ரஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வே ஃபார்வர்ட். ஓகே, ஸோ எப்படி இதை கன்க்ளூட் பண்ணோம்? ஐலாண்ட் நேஷன் ஆர் ஃப்ரண்ட் லைன் ஆஃப் தி கிளைமேட் சேஞ்ச் கிரைசிஸ். கிளைமேட் சேஞ்சினால ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுற ஸ்டேக் ஹோல்டர் யார் அப்படின்னா ஐலாண்ட் தான். அப்போது அவங்களோட சர்வைவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா இட்ஸ் டிபெண்டிங் அப்பான் அவர் குளோபல் எமிஷன். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? their survival depends upon urgent global emission cuts and innovative adaptation strategy. Urgent global emission cuts, நம்ம எமிஷன் அர்ஜென்ட்டாக நம்ம கட் பண்ணணும். ஸோ அடாப்டேஷன் ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். ஸோ பேப்பர் 1ல் ஹிஸ்ட்ரியும் சரி ஜியாகிரஃபியும் சரி ரொம்ப ஈஸி. கொஞ்சம் நம்ம ட்ரெயின் ஆகி போயிருந்தாலே இதை வந்து ஆன்சர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட ஒப்பீனியன்.